ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வைரமுத்து சிறுகதைகளில் இன்றைக்கி 7வது கதை வாசிக்க போகிறேங்க. கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த காலங்கள் இறந்தே போகட்டும். முத்துராணி செத்துப்போனா மேல்மங்கலத்தில் விழுந்த இளவு வாளாந்தூர் வரைக்கும் பரவி போச்சு 10 நிமிஷத்தில். ஊரு சனம் ஒன்று கூடி மாரடிச்சு கதறி குமிக்குது. காடுகரைக்கு போன சனமெல்லாம் தொட்ட இடத்துல வேலையை விட்டுட்டு ஓடி வருது ஒத்தையடி பாதையில். ஈயரும்புக்கு தீங்கு நினைக்க மாட்டாளேப்பா. எப்படி செத்தா? எதுக்கு செத்தா? நல்ல மனசுக்காரி, வயிறு நிறைஞ்சா வச்சு மூட தெரியாதவ. அவளுக்கா இந்த கதி? கல்யாணமாகாதவ கண்ணி கழியாம போயிட்டாளே. மோறு கேட்டா தயிர் கொடுத்து விடுவாளே. அவளுக்கா இந்த சாவு? இந்த சாமி பூதமெல்லாம் இருக்கா இல்லை செத்துக்கித்து போச்சா? செத்த அன்னைக்கு ஊர் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கே, அதுதான் நாம் பொழைச்ச பொழப்பு. இலவு விட்டு தெருவுலையும் திண்ணலையும் கூடி அழுது குமிக்குது ஊரு சனம். வசதியான வீடு, பரம்பரையாக பொழைச்ச குடும்பம், நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு என்ன காண்டு வந்துச்சு இந்த கழுதைக்கு? ஒரே ஒரு கிழவி மட்டும் புணத்தை வையிறா. 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஏக்கத்தில் இத்து போனாலப்பா பொம்பளை. நேற்று கூட பரிசம் போட ஆளுக வந்தாகல்ல, அது கூடி வரலை. வந்தவுக வந்த வேகத்தில் போயிட்டாக. முத்துராணி ஆத்தா செவத்தில் முதுக போட்டு 2 கையிலையும் மாறி மாறி அடிக்கிறா. அழுகை வருது அவளுக்கு. பாவம், கண்ணீர் வரலை. வாய் வழியாக வருது மூச்சு, ஆனால் பேச்சு வரலை. முத்துராணி அண்ணன் கோட்டைசாமி அழுக்கு வேட்டியை சுருட்டி வாயில் வச்சு அழுதுகிட்டே இருக்கான். கோட்டைசாமி சம்சாரம் செல்ல பேச்சு. 3 மாதத்துக்கு முந்தி கல்யாணமாகி வந்தவ மாடு மாதிரி கதறி அழுவுறா. ஒப்பு சொல்லி அழுத பொம்பளைக எல்லாம் கண்ணீர் வத்தி முந்தானையில் மூக்கு சளியை சர்றன்னு சீந்தி ஓஞ்ச பிறகும் அடங்கலை செல்ல பேச்சு அழுக. அடியே என் ஆத்தா முத்துராணி, என் உசுறு போகாமல் உன்னுசுறு போயிருச்சே. செல்ல பேச்சு கத்தின கத்தில் தொழுவில் கட்டி கிடந்த மாடுகள் எல்லாம் மிரண்டு மிரண்டு முழிக்குதுக. நாண்டுகிட்டு செத்த கழுதைக்கு சாஸ்திரம் எதற்கு, சடங்கு எதற்கு? பட்டுன்னு எரிங்கப்பா. எரிச்சிட்டாக. சாம்பலாகி போனா முத்துராணி. ஏன் செத்த முத்துராணி? நடந்ததை சொன்னால் நம்பாதுக சனங்க. அவள் உசுறு போனதுக்கு கைத்தில் மாட்டின கயிறா காரணம்? ஒரு சம்பிரதாயம் காரணம். பரிசம் போடும்போது அவங்க சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு நிச்சயமான பிறகு பரிசம் போடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டு ஆளுக ஒரு கூட்டமாக வருவாங்க பொண்ணு வீட்டுக்கு. கோரப்பாயை விரித்து 2 வீட்டு ஆளுகளும் எதுக்க உட்காந்து ஒரு தட்டில் பழம், தேங்காய், குங்குமம் வச்சு, இன்னொரு தட்டில் பூவு, சீலை, லவுக்க, உள்பாவடை வச்சு, இப்போ வர சொல்லுங்க பொண்ணம்பாக. உள்பாவடை லவுக்கைக்கு முன்னாடியே அளவு துணி வாங்கிட்டு போயிடுவாங்க. மாப்பிள்ளைக்கு ஆத்தா பொண்ணோட ஆத்தா கிட்ட மாப்பிள்ளைக்கு ஆத்தா பொண்ணோட ஆத்தா கிட்ட தூக்கி கொடுப்பா பரிசத்தட்டை. பொண்ணு ஒரு ஓரமாக வந்து கும்பிட்டு வெக்கப்படுவா, இல்லை கும்பிட வெக்கப்படுவா. இந்தா தாயி, இதை கட்டிக்கிட்டு வா, பொண்ணுக்கிட்ட பரிசத்தட்டை கொடுப்பா ஆத்தாக்காரி. இதுக்கு பிறகு தான் இருக்கு விவகாரம். புடவை கட்ட போகிற பொண்ணுக்கு பின்னாலேயே போவான் நாத்தனாகாரி, அதாவது மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சிகளில் ஒருத்தி. புடவையை மாத்திர ரூமில் பொண்ணை உள்ளே விட்டு உள்தாப்பா போடுவான் நாத்தனா. இப்போ ஆரம்பிக்கும்டா சாமி பொம்பளைக்கு சோதனை காலம். முதல்ல தட்டில் இருந்த பூவை எடுத்து பொண்ணு தலையில் சொருகுவா. பூ வைக்கிற சாக்கில் சடையை இழுத்து ஒரு சுண்டு சுண்டுவா. யாத்தே, பொடனியில் மின்னல் வெட்டும் பொண்ணுக்கு. சௌரி முடியாக இருந்தால் கையோடு வந்துருமே. சந்தேகம் தீர்க்கிறாளாமா. திடீர்னு அல்லையில் குத்தி கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைப்பா. சொத்தைகித்த இருக்கா? எல்லா பல்லும் சரியாக இருக்கா? மாட்டுக்கே பல்லு பிடிச்சி பார்க்குறோமே, வீட்டுக்கு வரவளுக்கு சரியாக இருக்க வேணாமா? அவங்கனா ஒரு சில பொம்பளைக ஓடி பிடிச்சும் விளையாடுவாகலாம். கை கால் நல்லா இருக்கான்னு கண்டுபிடிக்க வேணாமா? இனி ஒவ்வொன்றா அவுக்கிற சாக்கில் உள்வேவு பார்ப்பாகலாம். தோல்வியாதி இருக்கா, உள்ள ஒச்சம் கிச்சம் இருக்கா, தழும்பு கிளம்பு இருக்கான்னு தடவி தடவி பார்ப்பாகலாம். புது பொண்ணு வெக்கப்பட்டு உள்ளிங்கப்பட்டு கையிரண்டையும் வச்சு அதை இதை மறைச்சா கூட பொம்பளைக்கு பொம்பளை என்னாடின்னு சொல்லி முழுசையும் பார்த்துத்தான் ஒரு முடிவுக்கு வருவாகலாம். சில கெட்ட சாதி சிறுக்கி விரல் இடுக்கில் வெங்காயத்தை ஒழிச்சு வாரதும் உண்டாம். சரசரன்னு உள்பாவடை இழுக்கிற சாக்கில் அந்த இடத்துல வெங்காயத்தை கசக்கி விட்டு வாடை காமிப்பாளுகலாம். அங்கே வேண்டாத வியாதியோ தோல் புண்ணோ இருந்தால் அது எரிகிற எரிச்சல்ல யாத்தையை எப்பன்னு அலறி குமிச்சிருவாளுகளாம் புது பொண்ணு. முருங்கைக்காயை வளைச்சி பார்த்து வாங்கணும், வெண்டைக்காயை கிள்ளி பார்த்து வாங்கணும், தேங்காயை சுண்டி பார்த்து வாங்கணுங்கிறோம்.
வம்ச விருத்திக்கு வரவுல சலிச்சு எடுக்கணுமா இல்லையா? அவங்க கேள்வி. இது வழி வழியா வார வழக்கம். இதில் ஒரு குத்தமும் இல்லைன்னா பொழைச்சா பொம்பளை. இதில் நாத்தனாகாரி நொட்ட சொல் ஏதாச்சும் சொல்லிட்டா பரிசம் போட வந்த சனம் பந்தியில் உட்காராது, எந்திரிச்சிரும். அதுக்குத்தான் தலையில் பூ வச்ச பிறகு இலையில உட்கார்றது. இதில் வந்த ஒரு பழுதுதானப்பா கொன்று பிடிச்சி அப்புறான்னு பொண்ணு முத்துராணிய. போன வருஷம் நரியூத்திலிருந்து பரிசம் போட வந்தாக முத்துராணிக்கு. முத்துராணி இளங்கருப்பு, மூஞ்சி லட்சணம், உயரம் கம்மி, ஆனால் கொஞ்சம் குண்டு. மாப்பிள்ளை விவசாயம் படித்தவன், 10வது பெயிலா போனதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கானாம். அவன் உடம்புல எந்த இடத்துலையும் வேட்டு நிற்காது, ஒரே மாதிரி ஒல்லியாக இருந்தான். அவன் கூட வந்த அக்காக்காரி எப்பவும் கடுகடுன்னு இருந்தா. படம் எடுத்த பாம்புக்கு பட்டுச்சீலை சுத்தினது மாதிரி இருந்துச்சு உட்காந்துருந்த தோரணை. பரிசத்தட்டை வாங்கி முத்துராணியோட போனவ 10வது நிமிஷம் முல்தாப்பா திறந்து ஓடியாந்தா. யாத்தே, இந்த சம்பந்தம் நம்ம வம்சத்துக்கு ஆகாது. என் தம்பிக்கு பிள்ளை பெத்தவளை கட்டி வைக்க நான் என்ன இழிச்சவாயி சிரிக்கியா? எந்திரிங்க போவோம்னா. என்னாடி சொன்னேன்? என் தங்கச்சியை பிள்ளை பெத்தவளா? சாக்கு மூட்டை மேலே வச்சிருந்த அருவாளை கோட்டசாமி எடுத்து வீசுறதுக்குள்ளே ஊரை தாண்டி ஓடியே போனாக நரியூத்து ஆளுக. முத்துராணியை சந்தேகப்பட்டதுக்கு காரணம் இருக்குது, ஆனால் அதில் உண்மை இல்லை. இந்த சம்பவத்துக்கு 6 மாதத்துக்கு பிறகு தங்கச்சி முத்துராணி சொல்லித்தான் செல்லப்பேச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கோட்டசாமி. எனக்கு பொழப்பு கொடுத்தவ தனக்கு பொழப்பில்லாமல் போய் சேர்ந்துட்டாளே. செல்லப்பேச்சி அழுக மட்டும் நிற்கவே இல்லை. முத்துராணியை நினச்சாலே முட்டி ஒழுகுது கண்ணீர். அவங்க 2 பேரும் புளிய விதைய போட்டு ஆடின பல்லாங்குழியை தொட்டு தொட்டு பார்க்குறா. மடித்து வச்ச அவள் புடவையை மோந்து மோந்து பார்க்குறா. தைப்பொங்கலுக்கு அவள் போட்ட சுண்ணாம்பு கோலத்தை தடவி தடவி பார்க்குறா. அவள் படத்துக்கு வெள்ளி செவ்வாய்க்கு மல்லிகைப்பூ போட்டு சூடஞ்சாம்பராணி காமிக்கிறா. ஆத்தாளுக்கும் அண்ணனுக்கும் இல்லாத பாசம் நாத்தனாளுக்கு இருக்கேன்னு தெருவே பேசுது. புருஷனை தேத்துறா பொண்டாட்டிக்காரி. மனசை விடாத மச்சான். முத்துராணி சாகலை, குலதெய்வமாக இருக்கா, கூடவே இருக்கா, இந்த வீடெல்லாம் நிறைஞ்சு இருக்கா. இந்தா இன்னைக்காச்சும் இந்த வெத்தலையை போடு. வெத்தலை போடுற பொழப்பாடே எனக்கு வாச்சிருக்கு. என் தங்கச்சி சாவுக்கு காரணமாங்களை வெட்டி எரிஞ்சிட்டு தாண்டி வெத்தலை போடணும். நீங்கள் ஒரு குணமான ஆம்பளைன்னு தான் வாக்கப்பட்டு வந்தேன். இப்படி அருவா தூக்குற ஆளுங்கன்னு தெரியாமல் போச்சே. அருவா எடுக்காமல் ஆழத்தி எடுப்பாங்களா? முத்துராணியை 2வதா பொண்ணு கேட்டு வந்தவன் தெம்மம்பட்டிக்காரன் என்ன சொன்னான்? ஐயா, நான் 2 புள்ள பெத்தவன், பொண்டாட்டிக்காரியை பறி கொடுத்தவன். உங்கள் பொண்ணு கொடுங்கன்னு கேட்டான். ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சு போயிருங்கன்னு சொன்னேன். போயிருக்கலாம்ல. என்ன சொன்னான்? நான் மட்டுமா பிள்ளை பெற்றேன், உன் தங்கச்சியும் தான் பிள்ளை பெற்றவன்னா. அதுக்கு பிறகுமா நான் மகாத்மா காந்திக்கு மச்சினனாக இருக்க முடியும்? எடுத்தேன் அருவாலை, ஓடிட்டான். நீ தானே அருவாலை பிடுங்கின. அன்னைக்கு ராத்திரி தான் என் தங்கச்சி நாக்கு தொங்க தூக்கில் தொங்கிட்டா. அவள் புளியடிச்சு செத்துருந்தா வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். பொய்யடிச்சில்ல செத்து போனா. எது பொய்? அவள் பிள்ளை பெற்றவங்கிறது பொய். அதுக்கு மேலே அவன் பேசலை, அவளும் கேட்கலை. 16ஆம் நாள் காரியம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாக 3 பேரும். ஊரெல்லாம் வேணாம்னு வீட்டில் உள்ளவங்க மட்டும் பண்ணுறாங்க. முத்துராணிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு இலையில வச்சு படையலை பண்ணணும். அவிச்ச வேர்கடலை, ஆட்டு ஈரல், தேங்காய், கருப்பட்டி பணியாரம், மொச்சப்பயிறு, சின்ன வயசில் அவள் ஆசையாக அள்ளி அள்ளி தின்ன கரம்ப மண், பசுவெண்ணெய் இட்டை, அரிசி மாவு உருண்டை, எள்ளு சீடை, முறுக்கு, கடலை முட்டாயி, இன்னும் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஆத்தால கேட்டு கேட்டு ஒரே இலையில ஒன்று கூட்டிட்டா செல்லப்பேச்சு. முத்துராணி படத்தை கீழே இறக்கி மல்லிகைப்பூ மாலை போட்டு அவள் படத்தை ஒட்டி விரிச்சாக இலைய. கை கால் கழுவிட்டு இடுப்புல துண்டை கட்டி தங்கச்சி படத்தை கும்பிட வந்த கோட்டைசாமி இலையில வச்ச எல்லாத்தையும் பார்த்தான். கோபம் வந்துருச்சு. முசுன்னு மூச்சு விட்டதுல துடிக்குது மீசை. செல்லப்பேச்சு, அந்த கரம்ப மண்ணையும் மாவுருண்டையும் எடுத்து எறி. என் தங்கச்சி பொழப்ப கெடுத்தது இந்த 2ம் தான். ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாமல் கிறுக்கு முழிச்சா செல்லப்பேச்சு. அவன் இன்னொரு முறை முறைக்கவும் எடுத்துட்டா 2யும். இப்போவாச்சும் உண்மை சொல்லுங்க, ஏன் செத்து போனா முத்துராணி? முந்தானையில் இடமில்லாமல் சிந்தின மூக்க சுவத்தில் இடுக்கிக்கிட்டு ஆத்தாக்காரி சொல்கிறா. சின்ன வயசில் இந்த கரம்ப மண்ணை தின்னு தான் ஒரேடியாக ஊதி வகுர் பெருத்து போனா தாயி என் ஒத்த மக. இந்த மாவு உருண்டையை தின்னு ஊதி கனத்து போச்சு உடம்பு. கொடி மாதிரி இருந்த பொண்ணு குந்தாணியாகி போனா. சாலு மாதிரி பெருத்து போச்சு வகுறு. வயசுக்கு வந்த பிறகும் வகுறு குறையலை. கண்ணுக்கு ஒப்பாத சிரிக்கை எவன் கல்யாணம் பண்ணிக்குவான்?
உலக வைத்தியமெல்லாம் பண்ணி பார்த்தோம், கேட்கல ஒன்றும். கடைசியாக ரெங்கசமுத்திரம் நாயக்கர் கொடுத்த லேகியந்தான் சன்னஞ்சன்னமாக குறைஞ்சு வந்துச்சு சால் வயிறு. வகுறு உப்பி சுருங்கினதில் வரி வரியாக கோடு விழுந்துருச்சு. பிள்ளை பெற்றவங்களுக்கு அடி வைத்து தடம் மாதிரி ஆகிப்போச்சு. இதை அறகுறையாக பார்த்த நரியூருக்காரி தான் பிள்ளை பெற்றவ வேணாம்னு குடியை கெடுத்துட்டு போயிட்டா. ஓடி ஓடி ஊரெல்லாம் பரப்பிட்டா. அதை நம்பித்தான் தெம்மம்பட்டிக்காரனும் பிள்ளை பெத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவமானம் தாங்காம தான் தூக்கில் தொங்கிட்டா என் வயிற சிலை. துணுக்குன்னுச்சு செல்ல பேச்சுக்கு. விண்ணு விண்ணுன்னு தெறிக்க விண்டு பொழக்குது மண்டை. மரவண்டு போல் அவள் மனசு குடைஞ்ச கேள்விக்கு இன்னைக்கு பதில் வந்துருச்சு. அவள் படத்தை கும்பிட்டு நிற்க கடகடன்னு கண்ணீராக கொட்டுது. கெட்டி ராத்திரி. புருஷன் கட்டில்ல, பொண்டாட்டி தரையில். ஒன்றுக்கொன்று முதுகு காட்டி படுத்துருக்குதுக. அழுதுகிட்டே படுத்தா கண்ணீர் நிற்க உறக்கம் வந்துடும். இவளுக்கு எங்கிட்டிருந்து வரும் உறக்கம்? கண்ணீர் தான் நிற்கலையே. ஏய் செல்லம், என்னாடி உனக்கும் உறக்கம் வரலையா? அவனும் உறங்கலைங்கிற செய்தி அப்பத்தான் தெரியுது அவளுக்கு. பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தா பொழப்பு நடக்காதடி. இங்கே வா, எந்திரிச்சு என்கிட்ட வா. அவள் பேசலை. ஒருத்தருக்கு செஞ்ச கட்டில்ல 2 பேரும் படுக்கிற வரைக்கும் தாண்டி புருஷன் பொண்டாட்டி. வாடி தாயி வா. அவள் வரா மாதிரி தெரியல. அவுந்த வேட்டியை எடுத்து அழுத்தமில்லாமல் கட்டிக்கிட்டு எந்திரிச்சான். அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டான்னு கட்டில் சத்தம் சொல்லிருச்சு. முதுகு காட்டி ஒரு கழிச்சு கிடந்தவ படியர்னு எந்திரிச்சு ஓன்னு கத்தி அழுது கட்டிலில் தொங்கிக்கிட்டு இருந்த 2 காலையும் கட்டிக்கிட்டு கதறா. என்னை மன்னிச்சிரு மச்சான், உன்னை நான் ஏச்சுப்புட்டேன். எனக்கு நீங்கள் பரிசம் போட வந்தன்னைக்கே எனக்கு சீலை கட்டிவிட முத்துராணி உள்ளே வந்தா. என் வயிற்று மடிப்பை பார்த்து திகச்சு போய் நின்றுட்டா. ஆமாடி தாயி, நான் பிள்ளை பெற்றவ தான். என்னை காட்டி கொடுத்து என் பொழப்ப கெடுத்துடாதன்னு கையெடுத்து கும்பிட்டு அவள் காலை பிடிச்சேன். செத்தவிடம் பேச்சு மூச்சு இல்லாமல் நின்னா. பிறகு சொன்னா, உன் பொழப்ப நான் ஏன் கெடுக்கணும்? என் வகுத்தில் இருக்கிற மாதிரி உன் வகுத்துலேயும் சுருக்கம் இருக்குன்னு நினச்சிட்டு போகிறேன். சீலையை கட்டு. பொண்டாட்டியான பிறகாச்சும் எங்கள் அண்ணனுக்கு நேர்மையாக இரு. என் பொழப்பு அவள் போட்ட பிச்சை. செத்தும் தெய்வமாயிருக்கிற முத்துராணி மேலே சத்தியமாக சொல்கிறேன். தெரிஞ்சு நான் சோரம் போகலை. இதுக்கு மேலேயும் மன்னிக்க முடியலன்னா என்னை வெட்டி கொன்னுபிடு. மண்டி போட்டு காலை கட்டி கிடந்தவ மலார்னு எந்திரிச்சு மூளையில் சாத்தி வச்சிருந்த அருவாளை எடுத்து கொடுத்தா அவன் கையில். பிரமை பிடிச்சவன் மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் போனான் கோட்டைசாமி. கண்ணை மூடி யோசிச்சான். நெத்தியில் உள்ளங்கையை வச்சு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தான். கொதிச்ச பால் பானையில் தண்ணி தெளித்த மாதிரி வெளிமூச்சு விட்டு உள்வாங்கினான். ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். அருவாளை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சான். கவுந்து கிடந்த பொண்டாட்டி தோள்பட்டை அழுத்தி பிடிச்சான். செல்லப்பேச்சு, ஒரு பொய்யால் ஏற்கனவே இளவு விழுந்து போச்சு நம்ம வீட்டில். ஒரு மெய்யினால் இன்னொரு இளவு விழுகணுமா? வேணாம். பொய் தாண்டி கொல்லும், மெய் கொள்ளாது. எந்திரி தாயி எந்திரி. அவள் மூஞ்சி எடுத்து நெஞ்சில் பொத்திக்கிட்டான். அவன் நெஞ்சு ரோமமெல்லாம் மசமசன்னு நனையுது கண்ணீரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு 8வது ஸ்டோரியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.